கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். லூக்கா 1:50 அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையிலே மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனையை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை கீர்த்தனைகளில் 5வது பாடலை பாடுவோம். சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர் வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து என்று பாடுவோம். கிறிஸ்து சபை கீர்த்தனைகளில் 5வது பாடல். சத்குருவே நமஸ்காரம், அருவியாடியாரகத்தினில் வாசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியாடியாரகத்தினில் வாசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா நித்ய திரேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா நித்ய திரேகா நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம். முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம்,
சங்கீதம் 141. Responsive reading is taken from Psalm 141. சங்கீதம் 141. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போலிருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அவர்களுடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளில் இருந்து தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். Let us all confess our faith through Apostle Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்றும் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. லார்ட்ஸ் பிரேயர், ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன்.
திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். இன்றைய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verses from 19 to 27. யாக்கோபு 1:19 முதல் 27 வரை. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்திலானெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபாகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாதத்தின் 2வது ஞாயிறு ஆராதனையிலே நாங்கள் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. கடந்து போன வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்ததற்காக, உம்முடைய கரம் எங்களோடு இருந்ததற்காக, உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த வாரத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகிறோம். தயவாகி இறங்கி எங்களை மன்னியும். எங்கள் குற்றங்களுக்கு ஏற்ற விதத்தில் நீர் எங்களை தண்டித்து விடாமல் உம்முடைய தயவினாலே, உம்முடைய காருண்யத்தினாலே, உம்முடைய இரக்கங்களினாலே எங்களை தாங்கியறல வேண்டுமாறு உம்முடைய தூய்மையான இரத்தத்தை ஈசோப்பினாலே எங்கள் மீது தெளித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக, நாங்கள் உம்மோடு உறவாடத்தக்கதாக, நாங்கள் உம்மோடு ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக, அனுதினமும் உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக, அனுதினமும் உம்முடைய வார்த்தைகளை வாசிக்க, சிந்திக்க, தியானிக்க, அவைகளை உட்கொள்ள, அதன்படி நடக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவர் எங்கள் திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில், உம்முடைய ஆளுகைக்குள், உம்முடைய சிலுவை அடையாளத்தை அவர்கள் மீது வரைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த விதமாக எங்கெங்கெல்லாம் ஆராதனை நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் உடைய பிரசன்னம் இருக்கட்டும், அங்கெல்லாம் உடைய ஆளுகை இருக்கட்டும். உம்மை ஆராதிக்கின்ற உடைய பிள்ளைகள் மெய்யாகவே இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி நாளாக அமைந்தது என்று சாட்சி பகர ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும். கசப்பான அனுபவங்களோடு உழந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய கசப்பான அனுபவங்களை மாற்றிக்கொடும். ஆண்டவரே, உயர் கல்விக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு உயர் கல்வியில் ஏற்ற வேளையில் இடம் கிடைக்க அனுகிரகம் செய்யும். வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே நிரந்தரமான வேலை வாய்ப்பை கட்டளையிடும். திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே திருமண வாழ்க்கை அமைத்துக் கொடும். திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து கற்பத்தின் கனிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே கற்பத்தின் கனியின் மூலமாக ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்.
ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் மூலமாக தாங்கப்படுகின்ற மிஷனரிகளுக்காக, அவர்கள் குடும்பங்களுக்காக நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, உற்சாகமான ஆவியோர் மீது பொழிந்தருளும். உடைய தேவைகளை சந்தியும். அவர்கள் மூலமாக அநேக ஆயிரங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் கொள்ளை பொருளாக கொள்ளப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். திருச்சபையினாலே, திருச்சபையின் அங்கங்களினாலே தாங்கப்படுகின்ற ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உடைய எதிர்காலங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக, விதவைகளுக்காக, ஆண்டவரே, இன்னும் இந்த லாக்டவுன் காரணமாக வேலை வாய்ப்பை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக, பிசினஸ்லே கடனிலே மூழ்கி இருக்கின்ற பிள்ளைகளுக்காக, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் அதை இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தும். இந்த கொரோனா வைரஸை செயல் இழக்க செய்யும். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு பரிகாரத்தை கட்டளையிடும். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக, பொருளாதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் இறங்கும். ஆண்டவரே, நீர் இறங்கி செயல்படும். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். இந்திய தேசத்தில் நடைபெறுகின்ற ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உடைய வார்த்தையை சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். காணப்படுகின்ற தடைகளை அப்புறப்படுத்தும். ஆண்டவர், இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக உம்முடைய பணிக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடி திறந்த வாசலை கட்டளையிடும். இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாற, இந்திய தேசத்தில் உம்முடைய சிலுவை கொடி பறக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். இந்திய தேசத்தை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளில் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உம்முடைய வார்த்தையை பயனளிக்கத்தக்கதாக ஆயத்தமாக இருக்கின்ற அருமையான தகப்பனாரை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக என்னோடு, எங்களோடு நீர் பேச வேண்டுமாறு, இடைபட வேண்டுமாறு, மெய்யாகவே உம்முடைய மெல்லிய தொனியை நாங்கள் கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, எஞ்சிய வாழ்க்கை உமக்கே என்று அர்ப்பணிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த நாள் ஆராதனையை மீண்டும் உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய ராஜ்யத்தை எங்கள் மூலமாக விரிவடைய செய்யும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அறிவிப்புகள். ஆராதனைக்கு பிறகு வழக்கம் போல மெத்தடிஸ்ட் மென் பிரேயர் ஃபெல்லோஷிப் 10 மணிக்கு நடைபெறும். ஆண்கள் அனைவரும் அந்த ஜெப கொடுகையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வழக்கம் போல MYF யூத் மீட்டிங் ஆராதனைக்கு பிறகு 12 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் அனைவரும் தவறாது ஜெபத்தோடு இந்த ஜெப கொடுகையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். WSS பிரேயர் வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை நடைபெறும். திருச்சபையின் பெண்கள் அனைவரும் ஜெபத்தோடு இந்த ஜெப கொடுகையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த தினங்களை, தங்கள் திருமண நாளை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 13ஆம் தேதி மிஸ்டர் பிரசாந்த் பேரின்பராஜ். 15ஆம் தேதி மிஸ் ஏவ்லின் மரியம். 16ஆம் தேதி மிஸ் டாஃப்னி வில்சன். 17ஆம் தேதி மிஸ்டர் எஸ் செல்வராஜன். 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் மேரி சாமுவேல். இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாளை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள். 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி சேகர். இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய கிருபைகளினால்,
புதிய நன்மைகளினால், புதிய ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழிநடத்துவாராக. புதிய ஆண்டில் அடி எடுத்து வைக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் காலத்தை நீட்டிக் கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆண்டில் அடி எடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதே போல அநேக பிறந்த தினங்களை, திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி. சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நம் மத்தியிலே சிறப்பு பாடலை பாடி நம்மை மகிழ்விக்க, இந்த ஆராதனையை சிறப்பிக்க ஆயத்தமாக இருக்கின்ற சகோதரி செலினா மேரி டென்னிசன் அவர்களையும் அவருடைய மகள் ஜெனி டென்னிசன் அவர்களையும் திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் அவர்களை தொடர்ந்து வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த நாளில் நம் மத்தியிலே சிறப்பு செய்தியை பகிர்ந்தளிக்கத்தக்கதாக திரு மனோகரன் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை நாம் நன்கு அறிவோம். சகோதரர் டேனியல் மனோகரன் அவருடைய தகப்பனார் ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தி வருகின்றார். அவர்களை உங்கள் சார்பில், திருச்சபையின் சார்பில், என்னுடைய சார்பில் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் வல்லமையின் பாத்திரமாக இன்றும் எடுத்து பயன்படுத்துவாராக. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளவாலிபரே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளவாலிபரே. உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர்வீரன பக்தரோதுகிறார். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளவாலிபரே.
வாலிபரே. சுத்த சுவிசேஷம் துரிதமாய் சொல்ல தூதர் நீங்களே தூயன் வீரரே. கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நீரே வசனம் தந்திடுமே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வாலிபரே. உங்களை அல்லவும் உண்மை வேதம் காக்கும் முயல் வீரரென பக்தரோதுகிறார். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வாலிபரே. ஏழில் மாட்சிமை வாலிபரே. பலிகளை விரும்பாமல் பயபக்தியை எதிர்பார்க்கிற பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் மறுபடியுமாக உங்களோடு கூட இந்த ஆராதனைகளை பங்கு பெறவும் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். வாய்ப்பளித்த அருமையான அன்பான குருவானவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு முன்பதாக சிறிது நேரம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் எங்கள் உள்ளில் நீர் இருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் உமது வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். உமது மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக எங்களுடைய செவிகளை திறந்தருளும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் உள்ளத்தை திறந்தருளும். முன்னே இருக்கிற இந்த தகுதி இல்லாத மனிதனை நீர் மறைத்து எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று குமாரன் இயேசுவின் மூலம் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். சில வருடங்களுக்கு முன்னாலே வாசித்த ஒரு செய்தி எனது ஞாபகத்துக்கு வருகிறது. பீகார் மாநிலத்திலே ஒரு கிராமத்திலே ஒரு பெண் தன்னுடைய 1.5 வயது மகனை கொன்று விட்டாள் என்று அவள் கைது செய்யப்பட்டாள். ஏன் அப்படி செய்தாள் என்று கேட்ட பொழுது அவள் சொன்ன பதில், என்னுடைய குல தெய்வத்திற்கு நான் பலி கொடுத்து என்னுடைய பக்தியை அந்த தெய்வத்திற்கு தெரிவித்தேன் என்று சொன்னாளாம். அவள் தன்னுடைய பக்தியை காண்பிப்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை கூட பலி கொடுக்க அவள் ஆயத்தமாக இருந்தாள். நாம் வசிக்கும் இந்த இந்திய நாட்டிலே பலவிதமான மதங்கள், நூற்றுக்கணக்கான மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொருவரும் அந்த பக்தி வழிபாடுகள் பலவிதமான காரியங்களை அவர்கள் கை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு 40 நாள் விரதம் இருந்து மலைக்கு போவது, அல்லது புண்ணிய யாத்திரை போவது, புண்ணிய நதிகளிலே ஸ்நானம் செய்வது, ஆணி படுக்கையிலே படுப்பது, இல்லை அது கோவிலை சுற்றி அங்க பிரதட்சணம் என்று சொல்லப்படுகிறது, உருண்டு வருகிற காரியங்கள், இப்படி பல வகையான விதத்திலே பக்தியை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாமும் பக்தி என்பதற்கு உதாரணமாக ஒழுங்காக ஆலயம் செல்ல வேண்டும், மனப்பூர்வமாக காணிக்கை கொடுக்க வேண்டும், லெந்து கால உபவாசங்களை கடைபிடிக்க வேண்டும், எல்லா ஜெபக்கூட்டங்களுக்கும் செல்ல வேண்டும், எல்லா பெருவிழாக்களுக்கும் செல்ல வேண்டும். அதுதான் பக்தி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இது வேண்டியதுதான். ஆனால் இது மட்டும் உண்மையான பக்தியா என்று நாம் வேத வசனத்தின் மூலமாக ஆராய்ந்து பார்க்க போகிறோம். பல வருடங்களுக்கு முன்பாக நான் சென்னையிலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை என்னுடைய தாயாரை மதுரையிலே இருக்கிற அவர்களை போய் பார்க்க போயிருந்தேன். அவர்களோடு பேசி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவருடைய சபையைச் சேர்ந்த ஒரு சகோதரன் அங்கே வந்தார். வந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக அந்த பேரின்ப பெருவிழாவெல்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்.
நான் சொன்னேன், பேரின்ப விழா போக எனக்கு வசதி இல்லை, போகவில்லை என்று. உடனே அவருக்கு ஆச்சரியம், நீங்கள் சென்னையிலிருந்து பேரின்ப பெருவிழா போகவில்லையா? நாங்கள் மதுரையிலிருந்து ஸ்பெஷல் பஸ் அரேஞ்ச் பண்ணி அங்கே 7 நாளும் தங்கியிருந்து அந்த விழாவில் கலந்து வருகிறோம் என்று சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு அவர் சொன்ன காரியம், உங்களுடைய தாயாருக்குள்ள பக்தி உங்களுக்கு இல்லை போல் இருக்கிறது என்றார். அவருடைய அளவுகோலில பேரின்ப பெருவிழா போவதுதான் பக்தி என்பதாக வைத்திருக்கிறார். பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள் இவைகளை மட்டும் கை கொள்வது உண்மையான பக்தி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. சில நேரங்களிலே பக்தி என்று சில காரியங்கள் வெளியரங்கமாக இருக்குமே தவிர அது உண்மையான பக்தியாக இருக்காது. ஒரு குருவானவர் புதிதாக திருமணமான இளம் தம்பியர் வீட்டிற்கு இரவிலே ஜெபிக்க சென்றிருந்தார். நேரமானதினாலே அவர்கள் வீட்டிலே இரவிலே தங்கினார். காலையிலே எழுந்த பொழுது அவர் கேட்ட ஒரு பாடல், சமையலில் இருந்து அந்த வீட்டு தலைவி அந்த கிச்சனில் இருந்து ஒரு பாடல் பாடிக்கொண்டே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். உம்மண்டை கத்தரை என்கிற அந்த பாடலை கேட்ட குருவானவருக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு பக்தியாக இந்த பெண் பாடிக்கொண்டே வேலை செய்கிறாள் என்று சொல்லிவிட்டு, சாப்பிடுகிற நேரத்தில், நீ ரொம்ப அழகா பாடணுமா, நல்ல பக்தியா இருந்தது, உன்னுடைய பேரண்ட்ஸ் நன்றாக உன்னை வளர்த்திருக்கிறார்கள், சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த பெண் சொன்னாள், ஆமா, இந்த பாட்டு எனக்கு எங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. புதிதாக சமைக்க கற்றுக்கொண்டதுனாலே முட்டை அவிப்பதற்கு ஹாஃப் பாயில் வேண்டும் என்றால் இந்த பாடலே 3 ஸ்டான்ஸா பாட வேண்டும், ஃபுல் பாயில் வேண்டும் என்றால் 5 ஸ்டான்ஸா பாட வேண்டும். அப்படிதான் சொல்லி கொடுத்தார்கள். அதன்படிதான் நான் பாடி சமைக்கிறேன் என்று சொன்னாலாம். வெளியே பார்ப்பதற்காக பக்தி, ஆனால் அதற்கு காரணம் வேறே உள்ளதாக இருக்கிறது. மற்றவருடைய பார்வைக்கு பக்தியாக காணப்பட்டாலும் அங்கே உண்மையான பக்தி இல்லை என்பதை நாம் உணர்கிறோம். ஆராதனை நேரத்திலே மிகவும் பக்திமானாக ஆடல் பாடலுடன் அல்லேலூயா சொல்லி ஆடி குதித்து கைதட்டி அங்கே ஆராதனை முடிந்து வெளியே வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை வெளியிலே எந்த விதத்திலே இருக்கிறது, உண்மையான பக்தியை அவர்களுடைய மற்ற நிஜ வாழ்க்கையிலும் அவர்கள் அனுசரிக்கிறார்களா என்பதுதான் முக்கியம். சிலருக்கு வியாதிகள் இருப்பது தெரியாது. உதாரணத்திற்கு பிபி அல்லது சுகர், நாம் அதை டெஸ்ட் பண்ணால்தான் தெரியுமே ஒழிய சாதாரணமாக வெளியே தெரியாது. அது வியாதி இருக்கிறதா என்பதை நாம் டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். அதே போல சில நேரங்களில் நாம் அநேகர் தங்களை அறியாமலே சில காரியங்கள், பாரம்பரியங்களை கை கொண்டு தாங்கள் நல்ல பக்திமான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேத வசனங்களின்படி தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து சில டெஸ்ட் பண்ணி பார்த்தால்தான் அவருடைய பக்தி உண்மையான பக்தியா என்பது தெரிய வரும். அதற்காக பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபின் மூலம் நாம் நம்மையே 3 டெஸ்ட் பண்ணி பார்க்க நமக்கு அறிவுறுத்துகிறார். 3 காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். 1, என் நாவு எப்படி இருக்கிறது. 2, என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது. 3, என்னுடைய சரீரம் எப்படி இருக்கிறது. இந்த 3 சோதனைகளையும் நாம் செய்து பார்த்தால்தான் நம்முடைய பக்தி உண்மையான பக்தியா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, நாவு எப்படி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது நாவை அடக்க வேண்டும். நாம் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட பகுதி யாக்கோபு 1:26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். தன்னுடைய நாவை அடக்காமல் இருந்தால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் என்று அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்திலே, இஃப் எனிஒன் டஸ் நாட் பிரைடில் ஹிஸ் டங், தன்னுடைய நாவிற்கு கடிவாளம் போடவில்லை என்றால் அவனுடைய பக்தி வீண் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சாதாரணமாக சிலரை சொல்லுகிறோம், வாய்க்கு வந்தபடி பேசுகிறார் என்று. அர்த்தமில்லாத அநேக காரியங்களை அவர்கள் வளவென்று பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட காரியங்களிலே பிரயோஜனம் இல்லை. வாயின் வார்த்தைகள் ஒழுக்கமானவைகளாக, தாழ்மை உள்ளவர்களாக, அன்புள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இந்த புதிய ஜெனரேஷனிலே சிறு பிள்ளைகளுக்கு நம்மை விட அதிகமாக ஐக்கியூ இருக்கிறது என்று அறிவோம். அதனால சில பிள்ளைகள் சிறு வயதிலேயே பெரியவர்களைப் போல அநேக காரியங்களை அவர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். அளவுக்கு மீறிய, வயதுக்கு மீறிய காரியங்களை அவர்கள் பேசுகிறதை கவனிக்கிறோம். அவர்கள் இந்த சினிமா டயலாக் அல்லது ஸ்லாங் லாங்குவேஜில் அல்லது பெரியவர்களை கேலி செய்தோ அவர்கள் பேசும் பொழுது பெற்றோர் கூட, ஆகா என்னுடைய 3 வயது பிள்ளையே எவ்வளவு அழகாக பேசுகிறான் பாருங்கள் என்று பெருமை கொள்கிறார்களே தவிர அவர்களை கண்டித்து வளர்ப்பதில்லை. வேண்டாத பேச்சுகள் சிறு பிள்ளைகளிடத்திலே வந்தால் அவர்களை நீங்கள் கண்டித்து வளர்க்க நீங்கள் எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். பெரியவர்களை பார்க்கும் பொழுது கோபமில்லாத பொறுமையான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று வேதத்திலே நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:19 யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று சொல்லிக்கிறது. பேசும் பொழுது பொறுமையும் கோபமில்லாத வார்த்தைகளாகவும் இருக்க வேண்டும். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் தவறுகிறோம் அல்லவா? அலுவலகத்துக்கு பெறப்படுகிற அவசரத்திலே ஒருவேளை மனைவி பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை தொட்டு தருவதற்கு சிறிது டிலே ஆனாலும் எவ்வளவாக கோபப்படுகிறோம். அல்லது அலுவலகத்திலே தன்னிடத்திலே கீழே வேலை செய்கிற ஒருவன் ஒரு சிறிய தவறு செய்தால் கூட அவரை எந்த விதத்திலே கோபமாக திட்டுகிறோம். கோபம் இல்லாமல் பொறுமையாக அந்த தவறை சுட்டி காட்டி இது போன்று இந்த தவறு செய்ய வேண்டாம், எப்படி சரி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதில் எவ்வளோ ஒரு அன்பும் ஒரு நல்ல சூழ்நிலையும் இருக்கிறது. அது இல்லாதபடி கோபமாக பேசுவதனாலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இன்னொரு காரியம், எல்லாருக்கும் பிடித்த காரியம் காசிப், புரளி பேசுகிறது இல்லையா? 2-3 பேர் சேர்ந்த உடனே அங்கே இல்லாத ஒருவரை பற்றி பலவிதமாக பேசுகிறோம். சில நேரங்களிலே மார்னிங் வாக் போகிற குரூப் எல்லாம் சேர்ந்தோடனே இன்னைக்கு மார்னிங் ஹாட் டாபிக் என்ன என்று அங்கே இல்லாத ஒருவரை பற்றிய காரியங்களை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார்கள். புரளி பேசுவதை ஆண்டவர் வெறுக்கிறார். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் அவர் ஒரு நாள் அவரிடத்திலே அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். அவரிடத்திலே உங்களுடைய இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டை பற்றிய ஒரு காரியத்தை நான் உங்களோடு பேச வேண்டும் என்று சொன்னாராம். உடனே சாக்ரட்டிஸ் சொன்னார், 1 நிமிஷம் இருங்கள், நான் 3 கேள்வி கேட்கிறேன், அதற்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த காரியத்தை என்னிடத்திலே சொல்லலாம் என்று சொன்னாராம். முதலாவதாக, நீ சொல்லப் போவது உண்மையா என்று கேட்டார். அப்பொழுது அந்த மனிதன், நான் கேள்விப்பட்டேனே தவிர உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது என்றார். இரண்டாவது, நீ சொல்லப் போவது நல்ல காரியமா என்றார். அப்பொழுது சொன்னது நல்லதல்ல, அந்த நண்பரை பற்றி ஒரு தீமையான காரியத்தை தான் சொல்ல போகிறேன் என்றார். மூன்றாவதாக, நீ சொல்வது எனக்கு பிரயோஜனமாக இருக்குமா என்று கேட்டார். அதற்கும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்ல வந்தேன் என்று சொன்னாராம். அப்பொழுது சாக்ரட்டிஸ், நீ சொல்வது உண்மை இல்லை, நல்லதும் இல்லை, எனக்கு தேவையில்லாத காரியம், அதற்கு நீ சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டாம் என்று அவரை அனுப்பிவிட்டாராம். இந்த சாக்ரட்டிஸுடைய பிரின்சிபிள் நாம் இன்று ட்ரிபிள் ஃபில்டர் டெஸ்ட் என்று சொல்லுகிறோம். 3 நிலை வடிதட்டுதல சோதனை. நாமும் நம்மிடத்திலே வருகிற பொருளை பேச்சுகள் போது இந்த ட்ரிபிள் ஃபில்டர் டெஸ்ட் செய்து அதை அவாய்ட் பண்ணினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நீதிமொழிகளிலே இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது, புரட்டு வாயை நான் வெறுக்கிறேன். புரட்டு வாய் என்று சொல்லும் பொழுது மனதிலே ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று பேசுவது, மனதிலே இவனை போல கஞ்சன் யாரும் கிடையாது என்று மனதிலே நினைத்து கொண்டு பேசும் பொழுது, ஐயா நீங்க செய்கிற உதவி எல்லாருக்கும் கிடைக்கலாம், தான தர்மம் நீங்கள் அநேகம் பண்ணுகிறீர்கள் என்று பெருமையாக பேசுவது, ஆனால் மனதிலே வேறு எண்ணம். இன்னொரு காரியம், மற்றவருடைய மனதை புண்படுத்தும்படியாக பேசுவது, அவர்களிடத்தில் குறையையோ இல்லது அவர்களுக்கு தாழ்ச்சியோ பற்றி அவருடைய மனம் புண்படும்படியாக பேசுகிறதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம்.
அதில் வேற அவர்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள், நான் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசிவிடுவேன், மற்றவருடைய மனம் புண்பட்டால் கூட நான் காரியத்தை சொல்லிவிடுவேன் என்று சொல்லுகிறது காரியம் அது நல்லதல்ல. அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாம் வாசிக்க கேட்ட சங்கீதத்திலே 141 சங்கீதம் 3 வசனத்திலே, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று அங்கே சங்கீதக்காரன் தன்னை உணர்ந்து அங்கே ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறான். இந்த சங்கீதக்காரனை போலவே இன்னொரு பக்திமான் ஜெபிக்கும் பொழுது அவர் ஆண்டவரிடத்திலே சொன்னாராம், ஆண்டவரே நீர் என்னோடு நடந்து வரும் பொழுது ஒரு கையை என் தோள் மீது வைத்துக் கொள்ளும், இன்னொரு கையை வைத்து என்னுடைய வாயை மூடிக்கொள்ளும் என்று சொன்னானாம். ஆனாலே வாயை பற்றிய நாவை பற்றிய காரியங்களிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த டெஸ்ட் பண்ணி ஒவ்வொருவரும் பார்ப்போமா? நாவை அடக்காமல் உன் ஜீவியம் இருக்குமானால் உன்னுடைய எல்லா அல்லேலூயா ஆமென் 1000 ஸ்தோத்திர பலி எல்லாம் வீணாக போகும். அங்கே உண்மையான பக்தி இல்லை. இரண்டாவதாக என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? முதலாவதாக வாயை மூடு என்று பார்த்தோம். இங்கே இரண்டாவதாக ஆண்டவர் இருதயத்தை தர என்று சொல்லுகிறார். இருதயத்தை தர என்று சொல்லும் பொழுது இரக்க குணம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். யாக்கோபு 1 வசனத்திலே பார்த்தோம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, மாசில்லாத சுத்தமான பக்தி, பியூர் அண்ட் ஃபால்ட்லெஸ் பைட்டி. இதுதான் உண்மையான பக்தி. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவுகிற காரியம். யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதும் 1 நூற்றாண்டு காலத்திலே அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு பலவிதமான கஷ்டங்கள், பிச்சை எடுக்கும் நிலைமை, பட்னியாக இருக்கும் நிலைமை, அடிமைகளாக தங்களை ஒப்புக் கொடுக்கிற நிலைமையில இருந்ததை கண்ணோக்கி யாக்கோபு இந்த காரியத்தை எழுதுகிறார். ஆண்டவர் தேவன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை பற்றி அவர் என்ன யோசிக்கிறாரோ அதே போலதான் ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளையும் யோசித்து அவர் என்ன உதவி மற்றவர்களுக்கு செய்வாரோ அதே உதவிகளை நாமும் செய்ய வேண்டும் என்பதற்காக யாக்கோபு இந்த இடத்துல அதை எழுதியிருக்கிறார். தேவன் என்ன செய்வாராம்? சங்கீதம் 68:5 பார்க்கிறோம், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். அதே இதிலே 10 வசனத்திலே ஏழைகளை பராமரிக்கிறார், திக்கற்ற பிள்ளைகளை நியாயம் விசாரிக்கிறார். இதை புதிய தமிழ் மொழிபெயர்ப்பிலே அவர் காப்பாளராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விதவைகளுக்கு காப்பாளர், அவர்களை பராமரிக்கிறவர். அதே போலதான் நாமும் ஆண்டவரை பின்பற்றி ஏழைகளுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ நாம் அதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எந்த விதமான பிரதி உபகாரம் எதிர்பாராமல் நாம் செய்கிற உதவிதான் உண்மையான உதவி. இந்த ஊழியத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே உங்களுடைய பெற்றோர், சகோதர சகோதரிகள், நெருங்கிய உறவினர்கள் மற்றும் அயலார், அந்த விதத்திலே ஒவ்வொருவருக்கும் நாம் அவருடைய கஷ்டங்களிலே உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யாமல் தம்முடைய பேர் புகழ் கிடைக்கும் என்று வெளியே போய் செய்கிறதிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. தன்னுடைய சகோதரி வந்து தன்னுடைய மகளுக்கு கல்லூரி ஃபீஸ் கட்ட ஒரு 5000 கேட்கும் பொழுது அந்த சகோதரன் என்னிடத்திலே பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு சென்று ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிலே 50,000 ரூபாய்க்கு ஆசீர்வாத தட்டை எடுப்பதிலே உண்மையான பக்தி கிடையாது. முதலிலே தன்னுடைய சுற்றத்தாருக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு செய்ய வேண்டும். அதேதான் 1 தீமோத்தேயு 5:8 வசனத்திலே, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பான் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமான பொருளாதார உதவி மட்டுமல்ல, நம்முடைய அன்பான வார்த்தைகளினாலும்
அவர்கள் சோர்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளினாலும் நாம் உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். ஒரு குருவானவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய பிரசங்கத்திலே மோட்சத்தை பற்றி பிரசங்கம் பண்ணினார். ஆலயம் முடிந்தவுடனே ஒரு வாலிபன் அவரிடத்திலே சென்று அந்த பாஸ்டர் மோட்சம் எங்கிருக்கிறது என்று கேட்டாராம். அப்பொழுது அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த ஆலயத்திலிருந்து 2 தெரு தள்ளி அங்கே ஒரு சிறிய வீட்டிலே ஒரு சுகவீனமான ஒரு விதவையும் அவருடைய 2 பிள்ளைகளும் வசதி இல்லாதனாலே அவர்கள் தங்களுக்கு தேவை வேண்டிய உணவு, உடை, மற்ற காரியங்கள் இல்லாதனாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்களுக்கு வேண்டிய ரொட்டி, பால், மற்ற பொருட்களை வாங்கி கொண்டு அவர்களோடு சென்று சிறிது நேரம் இருந்து ஜெபித்து பேசி நீ வா. அப்பொழுது நீ மோட்சம் எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வாய். ஒருவேளை நீ அப்படி அறிந்து கொள்ளவில்லை என்றால் நீ செலவழித்த காசை எல்லாம் நான் கொடுத்து விடுகிறேன் என்று அந்த பாஸ்டர் சொன்னாராம். அவர் சொன்னபடியே இந்த வாலிபன் அந்த வீட்டிற்கு வேண்டிய உணவிற்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு சென்று அந்த விதவியோடும் 2 பிள்ளைகளோடும் சிறிது நேரம் இருந்து வேதம் வாசித்து ஜெபித்து வந்த பொழுது அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி காத்திருந்தது. தான் போனதினாலே அந்த குடும்பத்திலே அவர்கள் பெற்ற அந்த மகிழ்ச்சியை அவருடைய முகத்திலே கண்டதினாலே இவனுக்கும் ஒரு பெரிய திருப்தியாகி அவன் குருவானிடத்திலே வந்து சொன்னாலாம், 1/2 மணி நேரம் அவர்களோடு இருந்தேன், மோட்சத்தை கண்டேன் என்று சொன்னானாம். ஆகவே எந்த விதத்திலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அதன்படி நாம் அவர்களுக்கு செய்ய அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே அவர் மக்களை இடதுபுறம் வலதுபுறமாக பிரித்து அவர் சொல்லுகிற காரியத்தை ஆண்டவர் மத்தேயு 25:40 சொன்னார். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். மோட்ச ராஜ்யத்திற்கு பங்கு பெறும் பொழுது சிறியவர்களுக்கு உதவியவர்களை ஆண்டவர் அவருடைய வலது பக்கமாக அவர்களை செலக்ட் பண்ணி வைக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய உள்ளத்திலே ஏழைகளுக்கும் உதவி தேவைப்படுகிறவர்களுக்கும் உதவி செய்யும் அந்த எண்ணம் இருக்கிறதா? செய்திருக்கிறோமா? அது இல்லை என்றால் நம்முடைய பக்தி உண்மையான பக்தி இல்லை. 72 மணி நேர ஜெபத்திலே கலந்து கொண்டேன் என்று சொன்னால் கூட அந்த பக்தி பிரயோஜனமற்ற பக்தியாக இருக்கும். 3வதாக என்னுடைய சரீரம் எப்படி இருக்கிறது? சரீரம் இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை இருக்கும்படியாக நியமித்திருக்கிறார். இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த உலகம் சாத்தானின் பிடியிலே அதிகமாக சிக்கி இருப்பதை காண்கிறோம். வேதத்திலே பாவம் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே ஒரு சாதாரணமான காரியங்கள், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் என்கிற நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி சொல்லும் பொழுது யாக்கோபு 1:27 உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறது தான் உண்மையான சுத்தமான பக்தி என்று மிக தெளிவாக அங்கே சொல்லி இருக்கிறார். ஒரு தாய் தன்னுடைய சிறு பையனுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நன்றாக அவனை குளிப்பாட்டி நல்ல புது உடைகளை போட்டு ஆலயத்துக்கு சென்று சண்டே ஸ்கூலுக்கு போய் அட்டன் பண்ண என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த பையன் வெளியே நடந்து வரும் பொழுது அங்கே சாலையிலே ஒரு குழியிலே தண்ணீர் கிடப்பதை பார்க்கிறான். அந்த 6 வயது பையனுக்கு அந்த தண்ணீரிலே குதித்து விளையாட வேண்டும் என்ற ஆசை. ஆகவே அந்த தண்ணீரிலே குதித்து தன்னுடைய உடைகள், தன் சரீரம் எல்லாவற்றையும் அழுக்காகி விடுகிறான். அதுபோலதான் நாமும் சில நேரங்களிலே காணப்படுகிறோம். ஆலயங்களுக்கு வருகிறோம், நல்ல பிரசங்கங்களை கேட்கிறோம், பாவ அறிக்கை செய்து புதிதாக ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வோம் என்ற ஒரு தீர்மானத்தோடு போகிறோம். ஆனால் வெளியே உலகத்துக்குள்ள சென்ற பிறகு மறுபடியுமாக அந்த உலகத்தின் ஆசா பாசங்களிலே சிக்கி சரீரத்தையும் நம்முடைய ஆத்மத்தையும் கரை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தங்களுக்கு மிகவும் கவனமாக இந்த உலகத்தின் பாவங்களிலே விழுந்து விடாதபடி நம்மை காத்து கொள்ள, அதுதான் உண்மையான பக்தி என்று அங்கே சொல்லப்படுகிறது. ரோமர் 12:1 சொல்லுகிறது, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை
பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை கொண்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. சரீரங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்வது புத்தியுள்ள ஆராதனை, அதுவே உண்மையான பக்தி. இந்த நாட்களிலே உலகம் பலவிதமான பாவத்திற்கு வழிவகுத்திருக்கிறது. குடி, போதை, கிளப்பு, கும்மாளம், மிட்நைட் பார்ட்டிஸ், போகக்கூடாத இடங்கள், பாடக்கூடாத கேட்கக்கூடாத பாடல்கள், இச்சைகளை தூண்டுகிற காரியங்கள், விபச்சாரம், வாலிபரை வழிவிலகச் செய்யும் இன்டர்நெட், டிவி போன்ற காரியங்கள், பாலுணர்வு தூண்டப்பட்டு வன்முறையிலே ஈடுபடுகிற காரியங்கள், இந்த காரியங்கள் அனைத்தும் ஆண்டவருடைய சமூகத்திலே வெறுக்கக்கூடிய காரியங்களாக காணப்படுகிறது. மிகவும் உணர்வோடு இவைகளிலிருந்து விலகி நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பரிசுத்த ஜீவியத்தை இப்படிப்பட்ட காரியங்கள் அவைகள் கெடுக்கின்றன. ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை தரக்கூடிய மோட்ச ராஜ்யத்திலே நாம் சேருவதற்கு இந்த பரிசுத்த கொலைச்சலை கெடுக்கும் காரியங்கள் நமக்கு அங்கே செல்ல தடையாக இருக்கிறது. சில நேரங்களிலே நாம் கடைகளிலே பார்க்கிறோம், சேல்ஸ் ஐட்டம் என்று போட்டிருப்பார்கள், பெரிய பெரிய போர்டில் சேல்ஸ்னு. அங்கே ஒரு பிராண்டட் ஷர்ட் சுமார் 3500 ரூபாய் மதிப்புள்ள அந்த ஷர்ட் சிறிது அழுக்கோ அல்லது எண்ணெயோ பட்டதினாலே சாயில் என்று சொல்லி அவைகளை மிகவும் குறைவான விலைக்கு 300 ரூபாய்க்கு வைப்பார்கள். சிறிது அழுக்கு படிந்தாலும் அதனுடைய வேல்யூ குறைந்து போகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கரைப்பிடித்து கொண்டோம் என்றால் நாம் மோட்ச ராஜ்யத்திற்கு அங்கே செல்ல ஆண்டவர் அதை அனுபவிக்க மாட்டார். ஆனால் இந்த உலகத்தில் தான் நாம் ஜீவிக்க வேண்டும். உலகம் என்பது கடல் போன்றது. அந்த கடலின் மேலே நாம் கப்பலாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கப்பல் அந்த தண்ணீர் மேலே மிதந்து செல்லுகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கப்பலின் அந்த கடல் தண்ணீர் உள்ளே நுழைந்து விட்டால் கேடுதான் விளையும் என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் புகாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சவுத் ஆப்பிரிக்கா அந்த நாட்டிலே அங்கே உள்ள கரிச்சுரங்கங்கள் இருக்கின்றன. அந்த கரிச்சுரங்கங்கள் இருக்கிற இடத்தை சுற்றிலும் சுமார் 4-5 கிலோமீட்டருக்கு அங்கிருக்கிற வீடுகள், சாலைகள், மரங்கள் எல்லாவற்றிலும் அந்த கரி துகள்கள் படிந்து எல்லாமே கருப்பாக காணப்படும். வீட்டின் கூரைகள், வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே கருப்பாக காணப்படும். ஆனால் சாலை ஓரத்தில் உள்ள ஒரே ஒரு பூச்செடியிலே ஒரு வெள்ளை பூ பூக்கிறது. அந்த பூ மேலே எந்த விதமான கரியும் படாதபடி எப்பொழுதுமே அவை வெண்மையாக காணப்படுகிறது. காரணம், ஆண்டவர் அந்த பூவின் இதழிலே ஒரு எனாமல் போன்ற ஒரு வலுவழுப்பான காரியத்தை வைத்திருப்பதனாலே அந்த எந்த விதமான கரித்தூளும் அதிலே ஒட்டாதவாறு எப்பொழுதுமே அந்த பூ வெள்ளையாக இருக்குமாம். அதே போல தன்னுடைய பிள்ளைகளுக்கும், உண்மையாய் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பரிசுத்தாவியின் பலத்தினாலே இந்த உலகத்தின் கரைகளிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு நல்ல பரிசுத்தமான நியாயமான ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு தாய் என்ன செய்கிறாள்? தன் மகனை பார்த்து, மகனே, பரீட்சை வந்து விட்டது, நீ படிக்க வேண்டிய நேரத்திலே பாடத்தை படித்து முடி, இதை தவிர நான் உன்னிடத்திலே வேற என்ன கேட்கிறேன் என்று அந்த தாய் சொல்லுகிறாளாம். அல்லது ஒரு வைத்தியரிடத்திலே போனால் ஒரு சுகர் பேஷண்டை பார்த்து அவர் சொல்லுகிறார், இந்த அளவுக்கு சுகர் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதே, கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடாம இருங்க, மருந்தை ஒழுங்கா சாப்பிடுங்க, இதை தவிர வேற என்ன உங்களிடத்துல கேட்கிறேன் என்று டாக்டர் சொல்லுகிறார். அதே போல ஆண்டவரும் நம்மிடத்திலே கேட்கிற கேள்வியை மீகா 6:8 பார்க்கிறோம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை இல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார் என்று சொல்லுகிறார். அங்கே ஆண்டவர் 3 காரியத்தை சொல்லுகிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் நட என்று. இந்த காரியமும் நாம் பார்த்த இந்த 3 சோதனைகளை போன்றதுதான். நியாயம் செய்து, அதாவது உலகத்தால் கரைபடாதபடி, இரக்கத்தை சிநேகித்து
திக்கற்றவர்களை நேசித்து, மனத்தாழ்மையாய் என்று சொல்லும் பொழுது நாவை அடக்கி இதைத்தான் வாழ கேட்கிறேன், நீ இதைத்தான் உண்மையாக கடைபிடித்து வர வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். இன்னொரு காரியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது, ஆத்தும ஆதாயம் ஒவ்வொருவரும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய பக்தி உண்மையான பக்தியாக இருக்க வேண்டும். மேலோட்டமாக அநேக பாடல்கள், கோரியோகிராஃபி என்று பலவிதமான கன்வென்ஷன்களிலே வைத்து ஊழியம் செய்தாலும் அங்கே உண்மையான பக்தி இல்லாவிட்டால் ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய முடியாது. ஒரு வாலிபன் பலவிதமான கன்வென்ஷன்களுக்கும் ஆலய பிரசங்கங்களையும் கேட்டும் அவனுடைய மனம் திரும்பாமல் இருந்தான். ஆனால் அவருடைய தாயார் அவனுக்காக ஜெபித்து அவனிடத்திலே கண்ணீரோடு, நீ சீக்கிரத்திலே ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு, நீ ஆண்டவருக்கு வேண்டும் என்று அவர்கள் அவனிடத்திலே கெஞ்சி கேட்ட பொழுது அவன் தாயாருடைய சாட்சி உள்ள வாழ்க்கையை பார்த்து அவன் உண்மையாக ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். அந்த வாலிபன் தான் சார்ல்ஸ் கிட்ரிட்ஜ் என்று சொல்லப்படுகிற வாலிபன். அவனும் அவனோடு சேர்ந்து தங்களை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுத்த 4 வாலிபர்களும் சேர்ந்துதான் கிடியன் இன்டர்நேஷனல் என்கிற நிறுவனத்தை அவர்கள் ஸ்தாபித்து அதன் மூலமாக உலகம் முழுவதும் வேதாகமத்தை அவர்கள் விநியோகித்து அதன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் சேகரிக்கப்பட்டார்கள் என்பதை அறிவோம். ஆகவே உண்மையான பக்தி அவசியம். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். உண்மையான பக்தி என்ன என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்பித்தார். அதை நாம் எப்பொழுதும் கை கொள்ள வேண்டும். இதை தவிர நான் வேறொன்றும் கேட்கவில்லை என்று ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே அழைப்பு கொடுக்கிறார். அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து இந்த தியானத்தை முடித்துக் கொள்ளலாம். உங்கள் கரங்களிலே வேத புத்தகம் இருக்குமானால் நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்க நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பழைய ஏற்பாட்டிலே 237வது பக்கத்தில் இருக்கிறது. வாசிப்போம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். இன்றைக்கு நான் உனக்கு கற்பித்து விட்டேன். என்ன கற்பித்தார்? நாவை அடக்கு, திக்கற்றவர்களுக்கு உதவு, உலகத்தால் கரைப்படாமல் வாழ். இந்த கற்பித்த காரியத்தை உனக்கு நன்மை உண்டாகும்படி எப்பொழுதும் கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான வேத வசனங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அந்த வசனங்களின் மூலமாக ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழவும் உண்மையான பக்தி என்பதையும் தெய்வீகமே எங்களுக்கு கற்பித்தீர் சுவாமி. நாவை அடக்க வேண்டும், திக்கற்றவர்களுக்கு உதவ வேண்டும், உலகத்தால் கரைப்படாத பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி என்பதை எங்களுக்கு கற்பித்திருக்கிறீர் சுவாமி. இதை எங்களுடைய பலத்தினாலே நாங்கள் செய்ய முடியாது. தெய்வீகமே எங்களுக்கு உமது பரிசுத்த ஆவியின் பலனை தந்து நாங்கள் இதை கை கொண்டு எப்பொழுதும் உமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கவும் உண்மையான பக்தியோடு ஜீவிக்கவும் நீதாமே கிருபை செய்ய வேண்டும் என்று குமாரன் இயேசுவின் மூலம் கெஞ்சுகிறோம் பிதாவே. ஆமேன். இன்று நம்முடைய ஆராதனையிலே சிறப்பு பாடல் பாடி நம்மை உற்சாகப்படுத்திய அருமையான சகோதரி செலினா மேரி டென்னிசன் அவர்களுக்கும் சகோதரி ஜெனி டென்னிசன் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே நம் மத்தியிலே சிறப்பு செய்தியை பயின்றளித்த திரு மனோகரன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் அவர்களை தொடர்ந்து வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துவாராக. இறுதியாக யாவரும் கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு கிறிஸ்து சபை பாமாலைகளில்
143வது பாடல். வானமும் பூமியும் சமஸ்த அண்டமும் படைத்த நீர், வேதத்தின் ஒளியை பரப்பி இருளை அகற்றி செங்கோலை செலுத்துவீர் என்ற பாடலை கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 143வது பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்நன்னாளில் உம்மை ஆராதிக்கத்தக்கதான பாக்கியத்தை தந்தீர். உம்முடைய தாசன் மூலமாக உம்முடைய மெல்லிய தொனியை கேட்க அருள் புரிந்தீர். ஆண்டவரே, நாங்கள் கேட்டவர்களாக மாத்திரம் இங்கிருந்து உலகத்துக்குள்ளே கடந்து சென்று விடாதபடி கேட்ட சத்தியத்திற்கு செவியை சாய்த்தவர்களாக, என்னுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, எஞ்சிய வாழ்க்கை உமக்கே என்று அர்ப்பணித்தவர்களாக உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக அதன் மூலமாக நீர் வைத்திருக்கின்ற பரம ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரித்துக் கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் மீண்டும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீண்டும் நாங்கள் உம்மை சுதந்திரமாக சுயாதீனத்தோடு ஆராதிக்கின்ற நாள் வரை இந்த உலகம் என்கின்ற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களை கட்டளையிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும்
சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. ஆமீன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.